கம்பெனியாக போய் வாய்ப்பு தரணும். கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாது, மெட்ராஸே தெரியாது. அப்புறம் எங்கே போய் கம்பெனி தர்றது? எல்லாம் ரெடியா அப்படின்னு இப்போ அந்த பேப்பர் மெமரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணோம். உழுது 10 நிமிஷம் டைம் எல்லாம் மனப்பாடம் பண்ணோன்னா டப்புன்னு எல்லாம் பேப்பரை பிடிக்கிறாங்க. இப்போ ரெடியா இப்போ இது மாதிரி ஒரு நாடகம் போடணும், குடும்ப ஓட்டுப்பாடு சம்மந்தமாக அப்படின்னா, சரி சார் போடலாம் சார். அதிக குழந்தை பற்றி எல்லாரும் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க, இது பண்ணுறாங்க, அதுதான் போடக்கூடாது அப்படின்னாரு. எடுத்த உடனே 3வது குழந்தை பெற்றுக்க முடியாம கட் பண்ணி விட்டுறானு ஐயா. அது மாதிரி எல்லாம் வந்து ஒரு வழி இருக்கு பூலோகத்தில். அப்படின்னா நமக்கு தெரியாம அப்படி ஒரு வழியா அப்படின்னு சொல்லி அங்கே மேலோகத்தில் எல்லாம் பேசிக்குவாங்க. நீ தினம் 10,000 உயிரை எடுக்கிற, அதெல்லாம் வழி தெரியாது, நீ திருண்டு இது சும்மா அந்த ஆபரேஷன் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கியா பையா, இதுக்கு போய் பயப்படுறியா அப்படின்னு இந்த தள்ளி விடுவார் அவரு. ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு அப்படியே உள்டா ஆறுதலாக இருந்திருக்கு பல விஷயங்கள்ல. உடனே என் ஒய்ஃப் சொன்னிச்சு, இதெல்லாம் பார்த்து யோசிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகுமா? முத இளையராஜா சார் சாங் போடும்போது தான் கரெக்டாக அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கரண்ட்டு கட் ஆகிட்டு. கரண்ட் கட் ஆனவுடனே உடனே அந்த ப்ரொடியூசர் என்ன சொன்னார், பார்த்தியா நான் இந்த ஆளை வச்சு சாங் போட வேண்டாம்னு சொன்னேன், இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இவர் காதுலேயே விழுந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இளையராஜா எங்கே இருக்காரு? நம்ம அவர் பாட்டை தானே காரில் போட்டு கேட்டுட்டு போயிடுறோம். அதனால இதெல்லாம் யோசிக்காதீங்க. அதோ கரண்ட் கட் ஆகுறதோ இல்லை இது மாதிரி ஒருத்தர் படம்னு நீங்கள் பார்க்குறதோ இதெல்லாம் வந்து நான் சென்டிமெண்ட்டுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள திறமைக்கு வரும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துனா காட்டுறோம். இப்போ வாய்ப்பு தேடணும். ஒவ்வொரு கம்பெனியாக போய் வாய்ப்பு தேடணும். கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாது, மெட்ராஸே தெரியாது. அப்புறம் எங்கே போய் கம்பெனி தேடுறது? இப்போ ஒவ்வொரு இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் அங்கே யார் நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்கன்னு தேடி மெட்ராஸில் இருந்து சில பேர் இங்கே ஊரில் இருந்து வந்து அங்கே இருப்பாங்கல்ல, அவனை எல்லாம் தேடி இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா கேட்கும்போது நாடகம் சினிமா இது சம்மந்தமான ஆட்கள் யார் இருக்காங்கன்னு தேடி அவங்கள எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்ப்பு தேடுற ஒரு படலத்தில் நான் போகிறேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா எவனும் சும்மா வாய்ப்பே கொடுக்கறதில்ல. சார் சும்மா பண்ணுவோம் சார்னு திருப்பி அனுப்பிச்சாரா. நானும் விட்டாமல் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். அட என்னடா அது இப்படி அலையிறமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒரு யோசனை சொன்னான். இந்த மாதிரி தூர்தர்ஷனில் வந்து இப்போ வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான், இப்போ உள்ள சேனல்ஸு எதுவுமே கிடையாது, தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ தூர்தர்ஷனில் நடிக்க வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. நீ போ, அதில் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா அவங்க மாதத்துக்கு 2 நாடகம் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை சொன்னான். என்னைக்கு இன்டர்வியூ? நான் நாளைக்கு தான் இன்டர்வியூ. நான் உடனே கடற்கடான்னு காலையில் கிளம்பி தூர்தர்ஷன் போயிட்டேன். தூர்தர்ஷன் போய்ட்டு எல்லாத்தையும் நிறைய வரிசையாக ஒரு 100 பேர் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. போனவுடனே டக்குன்னு ஒரு பக்கத்துக்கு பேப்பர் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்து இதை வந்து 10 மினிட்ஸில் நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் கிடைக்கிறத பார்த்துக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. நாங்கள் 100 பேர் ஒரு ஹாலில் இருக்கோம். எல்லாம் ரெடியா அப்படின்னு இப்போ அந்த பேப்பர் மெமரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணோம். உழுது 10 நிமிஷம் டைம் எல்லாம் மனப்பாடம் பண்ணோன்னா டப்புன்னு எல்லாம் பேப்பரை பிடிக்கிறாங்க. இப்போ ரெடியா கொடுத்த பேப்பரில் இருக்க டைலாக பேசுங்க அப்படின்னா எல்லாரும் பாதி பேர் பேசலாம், பாதி பேர் தடனா, பாதி பேர் விட்டுட்டான். இது மாதிரி பல இது நாங்கள் டகடான்னு பேசி முடிச்சோன்னா செலக்ட் ஆகிட்டோன்னு எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த பேசுனதுக்குன்னு ஒரு பேஸ் ஒன்று இருக்கும்ல, எப்படி எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த 10 நிமிஷம் டைம் கொடுத்து ஒரு பக்கம் வசனத்தை கொடுத்து மெமரி பண்ணி அதை நடிச்சு காமிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? நடிப்பு பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுனால வந்துச்சு. எங்கள் கிராமத்தில் ஆஃபீஸராக ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவும் வேலை பார்த்துக்கிட்டே தான் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது கலெக்டர் நம்பியார்னு ஒருத்தர் தஞ்சாவூரில் வந்து சார்ஜ் எடுத்தார். அந்த காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க இந்திரா காந்தி பீரியடு, அவங்க பீரியடில் வந்து குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப தீவிரமாக அமல்படுத்துகிறாங்க. இனிமேல் 2 குழந்தைக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, ஜனத்தொகை நாட்டோட ஜனத்தொகை பெருகிட்டு இருக்கு, அதனால எல்லாம் வந்து 2 குழந்தையோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தீவிரப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன வந்து ஃபேமிலி பிளானிங் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு பேர். அப்போது குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமான சுகாதார ஆய்வாளராக போஸ்டிங் போடுறாங்க. போஸ்டிங் போட்டு மாதம் 2 பேரை கொண்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வருது. அப்போ நான் ஒவ்வொரு ஊராக போய் அலைஞ்சி எல்லாரையும் தேடிக்கிட்டி அந்த எலிஜிபிள் கப்புள்னு பேர், அதாவது 2 குழந்தை இருக்கும், 3வது குழந்தை நீங்கள் பெற்றுக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அட்வைஸ் பண்ணணும், இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த நம்பியார் என்ன பண்ணுறாரு, இந்த கலெக்டர் நம்பியார் இதை வந்து நாடகம் மாதிரி ஒவ்வொரு கிராமமும் போய் போட்டால் நல்லாயிருக்கும்
அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்போ ஒருத்தங்க யாரோ சொல்கிறான், நம்மளும் ஒரு ஹெல்த்துன்னு சொல்கிற நாடகம் போட்டுட்டு இருக்காருங்க திருத்துறைப்பூண்டியில், அவரை பிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும், அவரே எல்லாரும் ட்ரூப் வச்சுருக்காரு அப்படின்னு. அப்போ வர சொல்லு அப்படின்ட்டாரு. நான் தஞ்சாவூர் கிளம்பி போகிறேன். வர சொல்லி உடனே இன்ஃபர்மேஷன் வந்தோடனே என்ன எதுன்னு எனக்கு புரியலை. நேராக போனோடனே எப்போ இது மாதிரி ஒரு நாடகம் போடணும் குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமாக அப்படின்னோடனே சரி சார் போடலாம் சார், அதிக குழந்தை பற்றி எல்லாரும் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க இது பண்ணுறாங்க, அதுதான் போடக்கூடாது அப்படின்னாரு. எடுத்த உடனே என்ன சார் சொல்கிறீங்க, அந்த நாடகம் 10,000 போட்டான்ப்பா ஏற்கனவே, குழந்தைய நிறைய பற்றி வறுமை வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எல்லாம் பிச்சை எடுக்குது, ஒவ்வொரு குழந்தையாங்கிற நாடகம்லாம் நிறையா போட்டான். வித்தியாசமாக ஏதாவது போடுங்க, வித்தியாசமாக ஒரு கதை யோசி, அது மாதிரி கொண்டு வா போடு, ஒரு ரூபா போய் சொல்கிறேன். இவர் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு நேராக வந்து இப்போ நான் ஏற்கனவே ட்ரூப் வச்சு கிராமத்தில் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தவன் தானே. அப்போ இவங்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன், ஏப்பா ஒரு வித்தியாசமாக கதை பிடிக்கணுமாப்பா, இந்த குழந்தையெல்லாம் நிறைய பேத்துக்கிட்டு அவஸ்தப்படுற மாதிரி எல்லாம் கதை சோகமே உதவாதுங்கிறாரு கலெக்டர். ஆனால் நம்ம இதை பிடிச்சிட்டோம்னா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், எல்லாருக்கும் காசு கிடைக்கும், அதே சமயம் ஒரு முறை போய் நம்மளும் நடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே எல்லோரும் உட்காந்து தீவிரமாக யோசிக்கிறோம் கதையை. அப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அப்போ வந்து ஏதோ ஒரு திரைப்படத்தில் நாரதர் ஷோ வந்து நாரதராக இருக்கிற மாதிரி ஒரு போஸ், இந்த இதில் கையில் இது வச்சுட்டு இப்படி கபடில் அது பேர் தெரியல எனக்கு, அதை வச்சுக்கிட்டு ஒரு போஸு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜன்னல் வழியாக அப்படி எட்டி பார்க்குறேன், ஷோ வந்து நாரதரா நடிக்கிறாரு, ஏதாவது என்ன படம்னு மறந்து போச்சு. இதை பார்த்த உடனே டக்குன்னு ஸ்பார்க் ஆகுது, ஏப்பா இந்த கதையை நம்ம வந்து நாரதர் யமதர்மர் இப்படியெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த போஸ்டரை வாங்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீல் வருது. சொல்கிறேன் அவங்கள்ட்ட, இது நல்ல ஐடியா தான்ப்பா, இது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்காந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த நாடகத்துக்கு பேரே சொர்க்கத்தில் சிவப்பு முக்கோணம். இதுதான் நாங்கள் ஒவ்வொரு ஊராக கிராமமாக போய் போட்டோம். நல்ல வரவேற்பு இந்த நாடகத்துக்கு. பூலோகத்தில் இருக்கிற மாதிரியே மேலோகத்திலையும் ஜனத்தொகை பெருத்து போச்சு. அதனால அந்த பிரம்மா வந்து படைச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அதனால இதுக்கு தான் வந்து ஒரு முடிவு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவேந்திரர்கள் அவங்க இவங்க எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. இதுக்கு என்ன வழி அப்படின்னோடனே, இல்லை பூலோகத்தில் இதுக்கு ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா, 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்காம ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் இருக்கான், ஆண்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பெண்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சி 3வது குழந்தை பெற்றுக்க முடியாம கட் பண்ணி விட்டுறானோ ஐயா, அது மாதிரி எல்லாம் வந்து ஒரு வழி இருக்கு பூலோகத்தில் அப்படின்னா நமக்கு தெரியாம அப்படி ஒரு வழியா அப்படின்னு சொல்லி அங்கே மேலோகத்தில் எல்லாம் பேசிக்குவாங்க. பேசிக்கணும் சரி அப்படின்னா அது என்ன வழின்னு போய் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யாரை அனுப்புறது, நாரதர் தானே போய் அந்த வழி என்னன்னு தெரிஞ்சுட்டு வருவாரு, அவர் தானே கிளவரா எல்லாம் டீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தேவேந்திரர்கள் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. பிரம்மா எல்லாரும் உட்காந்து பேசுவோம். சரிப்பா நாரதா நீ போய் பூலோகத்துக்கு போய் அது என்ன குடும்ப கட்டுப்பாடுனா என்ன அது தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோடனே நாரதர் வந்து இங்கே வர்றாரு பூலோகத்துக்கு. இங்கே வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு. இது என்ன குடும்ப கட்டுப்பாடுனா, ஆம்பளைங்களுக்கு இது மாதிரி 2 குழந்தை பத்துட்டானா அவனுக்கு வாசக்டமின்னு ஒரு ஒரு ஆப்ரேஷன், பெண்களுக்கு வந்து செல்ஃப் இன்ஜெக்டமி, இது மாதிரியெல்லாம் ஒரு ஆப்ரேஷன், அப்போ கர்ப்பப்பையை திருப்பி வைக்கிறது, இப்படி ஒன்று இருக்குது. இது மாதிரி ஒரு 3 மெத்தடை வச்சு மக்கள்கிட்ட நாங்கள் வந்து அடுத்த குழந்தை பிறக்காம தடுக்கிறோம், இதெல்லாம் இல்லாமல் தற்காலிகமாக நிறுவத்து யூஸ் பண்ணுறது, இப்படி எல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. யார் நாரதர். கற்றுக்கிட்டு மேலோகத்துக்கு போகிறாரு. மேலோகத்துக்கு போனோடனே அப்பா கீழே போய் நல்லா கற்றுக்கிட்டேன், 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்காம என்னென்ன பண்ணணும்னு அவன் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கானோ, நம்ம இங்கே இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற உடனே அவ்வளோ பேரும் அதுக்கு டாக்டர் வேணுமே அப்படின்னா 2 டாக்டரை தட்டி தூக்கு அப்படின்னு யமதர்மன் என்ன பண்ணுறாரு, 2 டாக்டரை சாகிடுச்சு மேலே விட்டு வர்றாரு. ஐயோ அப்பா அன்னைக்கு எல்லாம் அலறிட்டு இருக்காங்க, கவலைப்படாதீர்கள், வந்து மேலோகத்தில் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுன்னா திரும்ப உயிர் கொடுத்து கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் காமெடியாகவே பண்ணிட்டோம். இப்போ 2 டாக்டர் மேலோகத்துக்கு வந்து புஷ்ப விமானத்தில் போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்காக ஆப்ரேஷன் நடக்குது. கடைசியில் யம தர்மராஜா அந்த கதையோட வருவார். அந்த நாடகத்தில் ஏப்பா ரொம்ப வலிக்குமா அப்படின்னு கேட்பாரு. நீ தினம் 10,000 உயிரை எடுக்கிற, அதெல்லாம் வலி தெரியாது, நீ இது திருண்டு இது சும்மா அந்த ஆப்ரேஷன் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கியா பையா, இதுக்கு போய் பயப்படுறியா அப்படின்னு வந்து தள்ளி விடுவார் அவர். என்ன பண்ண வலியே இல்லை ஐயா, ரொம்ப ரொம்ப சிறிய எறும்பு கடித்தது போல அல்லவா இருக்கிறது அப்படிப்பாரு. ஸோ இதை வந்து ஒரு காமெடி, அதே சமயம் ஃபுல் ஹிலேரியஸா குடும்ப கட்டுப்பாடுல என்னென்ன முறைகள் இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கலெக்டர் அப்படியே ஆடி விட்டார். ஐயோ இது மாதிரி ஒரு நாளத்தை நான் என் லைஃப்ல சந்திக்கல, ஒவ்வொரு ஊரா போய் போடு எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லட்டார். எனக்கு அப்படா நம்மளுக்கு இந்த வேலையில இருந்து தப்பிச்சோம், அந்த ஹெல்த் சொல்ற வேலையில இருந்து தப்பிச்சோம்.
ஒவ்வொரு ஊரா போய் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டு அது வந்து அந்த பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்.